ஐஏஎஃப் TU-160M பாம்பர் விமானத்தை வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. ரீசெண்டாக விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்பையும் இந்த TU-160M பாம்பர் விமானத்தை ஆஃபர் பண்ணியிருந்தார். உண்மையை சொல்லப்போனால் இந்த TU-160M பாம்பர் தான் உலகத்திலே மிக வேகமாக போகிறதும் ரொம்ப பெரிய பாம்பரும் இதுதான். ஆனால் இது ஏன் இந்தியாவுக்கு தேவையில்லை, ஐஏஎஃப் இது ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐஏஎஃப் ஏன் இந்த TU-160 பாம்பர் வாடகைக்கும் வேண்டாம், இதை நம்ம சொந்தமாகவும் உருவாக்க வேண்டாம்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் இந்த பாம்பர் விமானமே இந்தியாவுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஐஏஎஃப். இப்போ இந்த ஆஃபரை ரஷ்யா இப்போ மட்டும் நம்மளுக்கு தரல. கோல்டு வார் காலத்திலேயே ரஷ்யா TU-22M3 பாம்பர் விமானத்தை ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. 2018 2019 காலத்துலேயும் இந்த பாம்பர் விமானத்தை நம்மளுக்கு திரும்பவும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஐஏஎஃபோட முடிவு ஒன்று தான், செலவு அதிகம், பாம்பர் விமானத்தை பயன்படுத்துறதுல சிக்கல் அதிகம், இது இல்லாமல் இந்தியாவுக்கு பாம்பர் விமானம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது, அமெரிக்கா ரஷ்யா மாதிரி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண நினைக்கல இந்தியாவோட எதிரிங்க சீனா பாகிஸ்தான் மட்டும்தான். இவங்களை சமாளிக்க 3000 4000 கிலோமீட்டர் இருக்கிற மிசைல் மட்டும் போதும். இவங்களை சமாளிக்க பிரமோஸ் சுகாய் 30 மட்டுமே போதும். இவங்களை நம்மளால ஈஸியாக சமாளிக்க முடியும். இது இல்லாமல் ஃபியூச்சர் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது 12000 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் இந்தியாவுக்கு தேவையில்லை. ஒருவேளை ஐஏஎஃப் இந்த TU-160 பாம்பரை வாங்கினா நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு 6 பாம்பரை வாங்கினாங்கன்னா இந்த பாம்பரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பாம்பரை ரன் பண்ணுறதுக்கும் 100 விமானிகள் தேவைப்படுவாங்க. இது இல்லாமல் இதோட வெப்பன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக சோல்ஜர்ஸ் வேணும். இது நம்ம லேண்ட் பண்ணுறதுக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் கிரவுண்ட் ஃபோர்ஸ் டெக்னிக்கல் டீம் வேணும். இவங்க மட்டும் இல்லாமல் புது ட்ரைனிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும் ஒரு பாம்பர் விமானத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு. இப்படி பார்த்தாலும் 300 400 பேர் தேவைப்படுவாங்க இந்த பாம்பர் விமானத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் எக்ஸ்குவாட் விமானங்களும் வேணும். எக்ஸ்குவாட் விமானங்கள் இல்லாமல் பாம்பர் விமானத்தை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா பாம்பர் விமானம் எல்லாமே சப்சோனிக் வேகத்தில் தான் போகும். இப்படி பார்க்கும்போது எதிரியோட ரேடார்ஸில் ஈஸியாக இது சிக்கிரும். அவங்க ஈஸியாக ஒரு இன்டர்செப்டார் யூஸ் பண்ணி இந்த பாம்பரை அழிச்சிருவாங்க. இதனால பல ஃபைட்டர் ஜெட் இந்த பாம்பரை பாதுகாக்கிறதுக்கு எக்ஸ்கார்டோ போய்கிட்டே தான் இருக்கணும் எப்பயுமே. முக்கியமாக நம்ம கிட்ட இருக்கிற சுகாய் 30 ரஃபேல் மாதிரி 2 3 ஸ்குவாட் தேவைப்படும் இந்த பாம்பர் விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு. இது இல்லாமல் இந்த பாம்பர் விமானத்தை பராமரிக்கிறது ஒரு பெரிய செலவு. இதோட இன்ஜினை நம்ம பராமரிக்கணும். இது இல்லாமல் இதில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸை நம்மளே உருவாக்கணும். ஏன்னா ஒரு பார்ட்ஸுக்கும் நம்ம ரஷ்யாவை நம்பி இருக்க முடியாது. இப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே Su-30 ரஃபேல் தேஜாஸ் AMCA மாதிரி பல விமானங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை விமானங்களை நம்ம உருவாக்குறதுனால இந்த விமானங்களுக்கே தளவாட பொருட்களை உருவாக்குறது ஒரு பெரிய சவால் தான். இது இல்லாமல் இந்த பாம்பருக்கும் நம்ம பொருட்களை உருவாக்கணும்னா இதோட செலவு ரொம்பவே அதிகமாகும். இப்போ ரஷ்யாவோட TU-160 பாம்பர் ஒரு அதிசயம்தான். இது இந்திய விமானப்படைக்கு தேவையில்லை. இந்திய விமானப்படை நம்ம எல்லை பகுதிகளை மட்டும்தான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம போய் இன்னொரு நாட்டை நம்ம பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி மற்ற நாடுகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் தேவையில்லை. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாம்பர் விமானம் தேவையில்லை. ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டுமே போதும். இப்போ இந்தியாவுக்கு என்ன தேவைன்னா 4.5 ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வேணும். இது இல்லாமல் ஸ்டெல்த் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, லாங் ரேஞ்ச் ஸ்டாண்ட் ஆஃப் மிசைலில் தான் அதிகமான கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா நாடுகளுமே. இது மட்டும் இல்லை, இந்தியா ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸில் அதிகமாக ஆர்வம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா இப்போ பாம்பர் விமானத்து மேலே முதலீடு பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதிலாக ஃபியூச்சர் ஸ்டெல்த் டெக்னாலஜி மேலே தான் முதலீடு பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஏஎஃப் எடுத்த முடிவு கரெக்டா இல்லை இந்தியாவுக்கு பாம்பர் விமானம் வேணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.